கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி எலியாவிடத்துல சொல்லுகிறார். எலியா வந்து எலிசா மேல சால்வை போட்ட உடனே அங்கே எலிசா சொல்லுகிறார், என் தகப்பனையும் தாயும் முத்தம் செய்து வழி அனுப்புறதுக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி எலிசாவிடத்துல கேட்கிறான். ஐயா, நான் ஊழியத்துக்கு வாரேன், ஆனா என் தாய் தாப்புனா நான் முத்தம் செய்படி உத்தரவு கொடுமையா என்று சொல்லி பாருங்க. எலிசாவுடைய அவர் எது, இனி நான் ஊழியத்துக்கு போறேன், இனி என் தாயும் தாப்பனை எப்பவும் பார்ப்பேன்னு சொல்ல முடியாது, அதனால அவருக்கு முத்தம் கொடுக்கும்படியாக எனக்கு உத்தரவு கொடு என்று சொல்லி எலியாவிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் எலிசா. ஆகட்டும் போ என்று சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் எத்தனை ஊழியத்துக்கு அழைப்புப்பட்ட உடனே தேவ பிள்ளைங்க, அந்த நாட்கள் அப்படி இல்லை. வீட்டை விட்டு போயிட்டா அவ்வளவுதான், என்னைக்கு பார்ப்போமோ என்று சொல்ல முடியாது. என் தாய் தாப்பனை என்னைக்கு பார்ப்போமா நான் சொல்ல முடியாது, அதனால அவர்களை முத்தம் செய்ய முடியாது, எனக்கு உத்தரவு கொடும், என் தகப்பனே உத்தரவு கொடும். அந்த சால்வை போட்ட உடனே எலியா அப்படியே மாறிவிட்டான். அந்த ஊழியப்பாரம் வந்து விட்டது. தகப்பனின் தாயும் வெறுக்காவிட்டால் ஊழியம் செய்ய முடியாதுங்கிறத அவன் தெரிந்து கொண்டான். ஐயோ, ஆண்டவருக்காக நான் ஊழியக்காரனா போறேனே என்று சொல்லி, அதனாலதான் தான் ஓட்டிய ஏர்களை மாடு அந்த உருளை எல்லாத்தையும் அடித்து சமைத்து விட்டு விருந்து செய்து விட்டு அவன் ஊழியத்துக்கு கடந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தாயும் தாப்பனையும் முத்தம் செய்தும் உத்தரவு கேட்கும் ஊழியக்காரன். எத்தனை பேர் உத்தரவு இல்லாமே நம்ம என்ன சொல்லுவான், இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணுமாப்பா அப்படின்பா. ஆனா அந்த சால்வை விழுந்த உடனே எனக்கு மூத்த ஊழியக்காரர் இருக்கிறார், என்ன அபிஷேகம் பண்ண போறவர் இவருதான் என்று சொல்லி அவர்கிட்ட உத்தரவு கேட்கிறார். ஆண்டவரே உத்தரவு கொடும், தகப்பனே உத்தரவு கொடும் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மிஷனரி ஒளியா இது போறீங்க, எத்தனை பேர் சுவிசேஷ ஒளியா, எத்தனை பாத ஒளியா. ஆனா தேவ சமூகத்துல உத்தரவு கேட்டு தாய் தப்பன்ட்ட முத்தம் செய்து நீங்க வழி அனுப்பப்பட்டிருக்கிறீர்களா? இப்பதான் என்ன ஊழியர்னா என்ன நினைச்சா உடனே தாய் தாப்பனை பார்த்துருதான். அப்போ அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதா வந்து எலிசாவுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டது வரலாறே இல்லை. எலியாவின் காலத்துக்கு 50 தீர்க்கதரிசிகளோடு அவன் பராமரித்து அந்த ஊழியத்தை செய்தவன், தேவனுடைய ஊழியத்தை செய்தவன். அவன் வழி அனுப்பி விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்தவனமாக திரும்பி போனதாக வேத வார்த்தை சொல்லப்படவில்லை. தேவ பிள்ளைங்க, காரணம் அவன் யாருக்கனே வழியை அனுப்பி முத்தம் செய்து வழி அனுப்பி விட்டு வந்துட்டான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வார். எத்தனை பேர் அப்படி ஊழியம் செய்றீங்க? அதனாலதான் எலிசாவை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, என் குடும்பம் ஐயோ, என் பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ, மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ, என்னை உன்னையே விருத்த விட்டால் ஊழியம் செய்ய முடியாது பாட்டெல்லாம் பாடிடுவான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, அவன் தாய் தகப்பனுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு உத்தரவு கேட்கிறான் தேவ பிள்ளையே. அதனாலதான் எலியாவை கொண்டு அற்புதம் செய்து இந்த எலிசாவை கொண்டு ரெட்டிப்பாக அவன் இப்படி ஆவின் வரம் ரெட்டிப்பாக எனக்கு வேணும் என்று கேட்டான். அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான வரங்களை கொடுத்தான். இன்னைக்கும் உங்களுக்கு அந்த ரெட்டிப்பான வரங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா என்ன, குடும்பம் 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 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஊழியக்காரனா என்ன, கல்யாணம் முடிச்சாலும் சரி முதல்ல ஆண்டவருக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். உன்னை அபிஷேகம் பண்ணவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணும். நீ அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஆண்டவரே உத்தரவு கொடும், அவன்கிட்ட என்ன கேட்கறதுயா, தாய் தப்பனுக்கு மொத்தம் செய்யறதுக்கு வழி அனுப்புறதுக்கு அவன்கிட்ட என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேரை சொல்லுவான். ஆனா எலியாவின் நாட்களில் அப்படி இல்லை.
என் தாய் தப்பனை முத்தம் செய்து வழி அனுப்புறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க சொல்லி கேட்டாங்க. அவ்வளவு தாழ்மை பாருங்க, எளிமை. அதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் அந்த எலியா மூலமாக ரெட்டிப்பான வரங்களை கொடுத்தா. அதே போல தேவ பிள்ளைய நீங்கள் ஊழியக்காரனவன் உங்களுக்கு மேட்டியமாக வராதபடி தேவ சமூகத்தில் உங்களை அழைத்த ஊழியக்காரங்களை தாழ்மைப்பட்டு அவற்றை கேளுங்க. தேவ பிள்ளைகளை தாய் தப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அந்த முத்தத்தை தாய் தப்பனுக்கு வழி அனுப்புகிற முத்தத்தை கொடுத்து வழியை நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பாக நன்மை எலிசா கொடுத்தது போல உங்களுக்கு தருவா. காட் பிளஸ் யூ. கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்லா ஆண்டவரே சோதரனப்பா, எலிசா சொல்கிறானப்பா, என் தாயும் தாப்பனையும் முத்தம் செய்து வழி அனுப்புறதுக்கு எனக்கு உத்தரவு கொடு என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி உனக்கு உத்தரவு கொடுத்த தேவனே, அதே போல எங்களுக்கு உத்தரவு கொடும். நாங்க எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம், குடும்பத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா இல்ல உங்கள்கிட்ட கேட்டு செய்யறோமா? They have to know second attack and name of Jesus. அகர் ரக்கம சிக் நெக்க நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உங்கள் முத்தம் எதா இருந்தாலும் வழி அனுப்பும்போது தேவ சமூகத்தில் கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. தேவக்காரன் உங்களை வழிநடத்தும். காட் பிளஸ். எலிசாவை ஆசீர்வதித்தது உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.